சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. இது எங்கள் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அப்புறம் இதான் என் கடைசி நாள். நான் பிறந்ததுலேருந்து என் கூடவே இருக்கிற 3 விஷயம். நான், என் பேர், அப்புறம் பேசாத பேசாத சொல்லும்ல. ராதா, ஓசிலேஸ், முத்துப்பாண்டி, பிசி மிஸ், சத்தி, ஐயா ஓடியா ஓடியா. ஜாதினா என்னப்பா? ஒரு பெரிய கூட்டத்து மத்தியில் ஒருத்தன் சிக்கிட்டான். அந்த கூட்டத்தில் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் எல்லாரும் கத்துனானுவான். அதை பார்த்து அவன் இங்கே கத்துனாதான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினச்சி அவனும் கூட்டத்தோட கூட்டமாக கத்துனான். அந்த சத்தந்தால சாதி. நீ அந்த சத்தத்தில் விழுந்துடாதையா. வாழை விளையாடலாம். ஏடா கூலிக்காரமா கூட உனக்கு ரெடே சோழி சாவத்து மூதி. பாண்டி வாரேம்மா. இல்லடா, வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏய், ஏதோ அவசரம்னு வர சொன்ன? ஆமாம், வீட்டில் நீ யாருன்னு கேட்டாங்க. கேட்டா சொல்ல வேண்டியது தானே? தெரியும்ல, அப்புறம் என்ன? இல்லை, நான் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். ஆனால் அவங்க நான் சம்பளம் கம்மியாக வாங்குறது தான் பிரச்சனையா? அது இல்லை. வேற என்ன? ஜாதி அதானே? அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ என்ன சொன்ன? இதுக்கு மேல நம்ம ஒன்னா இருந்தா நல்லா இருக்காது, இதை முடிச்சுக்கலாம்.
இங்கே மேல் ஜாதின்னு ஒருத்தன் கெத்தா சொல்லிட்டு சுற்றுறதுக்கு கீழே இந்த மாதிரி ஒருத்தன் வேணும்ல. எது சரி எது தப்புன்னு என்னால் புரிஞ்சுக்க கூட முடியல. எல்லாரையும் கையை பிடிச்சி தூக்கி விட்டு இந்த ஜாதி ஏன்டா என்ன மட்டும் காலில் போட்டு மிதிக்குது? Got it. Lights on. Super, sir. Super, sir. Super, super, sir. Take okay, sir. Super, super. ஒரு நிமிஷம் புரிய சார். உன்னை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களா? நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஜாதியை பார்த்தது கூட இல்லை சார். அதெல்லாம் அவுடேட்டட் சார். இன்னுமா அதை வச்சு படம் பண்ணிட்டுருக்கீங்க. எப்படி சார் ஆடியன்ஸ் கூடலாம் கனெக்ட் ஆகும்? தோல்வி நீ என்னைக்கா ஒரு நாள் ஜெயிப்ப. அப்படி ஜெயிக்கும் போது பேருக்கு முன்னாடி ஜாதி இல்லை, படித்த பட்டம் தான் இருக்கும்.